டேய் இந்தடா டீ குடி. ஆ. ஏமா உன்னதான். ஏமா எந்திரிமா. நீங்க தான் அஸ்வினோட அம்மாவா? இந்த பாரு, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்கிட்ட ஏதாவது பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த டீயே குடி. ம். 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 அம்மா, ம்? அந்த பொண்ணுக்கு டீ குடுத்துட்டியா? கொடுத்தேன்டா. நீங்க தான் அஸ்வினோட அம்மாவான்னு என்ன கேக்குறா? இதெல்லாம் தேவையாடா? சரி விடுமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல. ஆண்டி, அஸ்வின் எங்க தான் ஆண்டி இருக்காரு? அவன் உயிரோடு இருக்கானோ இல்ல போய் சேர்ந்துட்டானோ யாருக்கு தெரியும்? ஆ, என்ன ஆண்டி? ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அஸ்வின் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஏய் நிறுத்து. என்னடி இது? எப்ப பார்த்தாலும் அஸ்வின் அஸ்வின் சொல்லிட்டே இருக்க. அப்படி யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. நீ என்னடான்னா திரும்ப திரும்ப அதே பேரையே சொல்லிட்டு இருக்க. இல்லாத ஒரு ஆளை பத்தி கேட்டா நாங்க என்ன சொல்றது? போய் சேர்ந்துட்டான்னு தான் சொல்ல முடியும். இல்ல ஆண்டி, நீங்க பேச்சுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி. ஏன்னா அஸ்வினும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அஸ்வின் இல்லாத உலகத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அஸ்வின், நீ எங்க தாண்டா இருக்க? எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு வந்துரு அஸ்வின். ஐயோ, இந்த பொண்ணு வந்ததுல இருந்து என் நிம்மதியே போச்சே. இந்த பொண்ணை பார்க்கறதுக்கும் பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா? இப்ப நம்ம என்னடா பண்றது? அதாம்மா, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ம்ஹும். அம்மா, ம்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னடா? என் ஃப்ரெண்ட்ஸ்ல எவனையாவது ஒருத்தனை அந்த பொண்ணுகிட்ட இவன் தான் அஸ்வின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். அந்த பொண்ணும் அதை நம்பி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? இங்க பாரு தங்கம், நீ எதுக்காக சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. சரிம்மா, அப்ப நான் உடனே என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தனை இங்க வர சொல்லட்டா? ஏய், அறிவு இருக்கா? உன் ஃப்ரெண்டை யாரையாவது கூப்பிட்டு அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறியா? ஒருவேளை அந்த பொண்ணு அஸ்வின் நீ தான் எனக்கு வேணும், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அப்ப என்னடா பண்றது? ஐயோ, நான் இத பத்தியெல்லாம் யோசிச்சே பார்க்கலையம்மா. எப்பவுமே அடுத்தது என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ஐயோ அஸ்வின், உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு அஸ்வின். நீ எங்க தான் இருக்க அஸ்வின்? எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துரு அஸ்வின். அம்மா, ம்? அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அஸ்வின் அஸ்வின்னு பெணாத்திட்டே இருக்கு. டேய், நாம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அந்த பொண்ணு அதை கேட்காது. நம்ம என்ன பண்றது? அவளுக்கு அஸ்வின் மேல பைத்தியம் முத்தி போச்சு. நாம என்னதான் நல்லது சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்காது. என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கலாம். ம். சரி, அந்த பொண்ணை கூப்பிடு. ம். என்ன அஸ்வின் இது? என்ன இங்க வர சொல்லிட்டு நீ எங்க போன? நீ வர சொன்னதுனால தானே நான் இங்க வந்தேன்.
சீக்கிரம் வந்து தொலைடா. என் அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் வெளியே வரியா? சரி. சீக்கிரம் வா. ஆண்டி கூப்பிட்டீங்களா? வாமா, உன் கூட கொஞ்சம் பேசணும். ம். உனக்கு யாரோ இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி ஃபேக் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீயும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இங்கே வந்திருக்க. உன்னை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. ஒரு வயசு பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்தது ரொம்ப தப்புமா. நீ திரும்ப உன் வீட்டுக்கு போயிடு. அஸ்வினை பார்க்காம என்னால எங்கேயும் போக முடியாது. சரி, அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாம். ம்? நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறேன். போலீஸ்காரங்க வந்து உன்னை என்கொயரி பண்ணுவாங்க. என்ன ஆண்டி, எதுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? பின்ன முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு வந்து அஸ்வினை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொன்னா நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நாங்கள் தான் பதில் சொல்லணும். நான் இப்போவே போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க வந்தால் தான் இது வேலைக்காகும். நீ அஸ்வினை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு சொல்லு. அப்போ அவங்களே அஸ்வினை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி உன்னை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அஸ்வினை பார்க்கணும் ஆண்டி. இங்கே பாருமா, நீ ஏதோ ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்து அவனை பிடிச்சி போய் நீ அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்க. நீ கேட்டதுனால ஏதோ ஒரு அட்ரஸ் அவன் கொடுத்துருக்கான். அது உண்மைன்னு நம்பி நீ இங்கே வந்திருக்க. ஆனால் இங்கே அஸ்வின்னு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ இங்கே தங்கி இருக்கிறதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. இந்த காலத்தில் உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இப்படி தான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. சோஷியல் மீடியா மூலமாக லவ் பண்ணி கிராமத்துல இருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்துடுறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் அவங்கள மோசம் பண்ணிடுறாங்க. ஏதோ நீ செஞ்ச புண்ணியம். என் பையன் நல்லவனா இருக்க போய் உன்னை என் வீட்டில் தங்க வச்சான். ஒருவேளை நீ மட்டும் கெட்டவங்க கையில மாட்டியிருந்தேனா அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல உன் போட்டோ போட்டு உன்னை பத்தி நியூஸ் வந்திருக்கும், தெரிஞ்சுக்க. சரிம்மா, உனக்கு நாங்க நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டோம். ஆனா நீ அஸ்வினை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிற. அதனால வேற வழி இல்லை. நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள உடனே இங்க வர சொல்றேன். ரமேஷ், உன் போனை கொடு. ஐயோ வேணாம் ஆண்டி. இல்ல விடுமா, போலீஸ் வந்தாதான் இந்த பிரச்சனை முடியும். எதுவா இருந்தாலும் நீ அவங்க கிட்ட பேசிக்க. ஐயோ சாரி ஆண்டி, தப்பு என்னோடது தான். எவனோ ஒருத்தனை கண்மூடித்தனமா நம்பி நான் இவ்ளோ தூரம் வந்துட்டேன். அவன் மேல இருந்த கண்மூடித்தனமான காதல் தான் ஆண்டி இதுக்கெல்லாம் காரணம். நான் இப்படி செஞ்சது சரியா தப்பான்னு கூட என்னால யோசிக்கவே முடியல. நான் செஞ்ச காரியத்தினால எங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவன் மேல இருந்த லவ்னால தான் நீங்க சொன்ன அட்வைஸ்லாம் எனக்கு தப்பா தோணுச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன்னு நல்லா புரியுது. இதுக்கு மேலேயும் அவனை நம்பி நான் இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் இப்ப உடனே எங்க வீட்டுக்கு போயாகணும். நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் ரொம்ப நல்லவர் ஆண்டி. இதுவே வேற யாராவது கெட்டவங்களா இருந்திருந்தா நான் தனியா இங்க இருந்ததுக்கு என்ன ஆயிருக்கும்னு யோசிக்க கூட முடியல. ஏதோ முட்டாள்தனத்தினால நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க சொல்றதுதான் கரெக்ட் ஆண்டி. நான் செஞ்ச தப்புக்கு தேவையில்லாம நீங்க 2 பேரும் எதுக்கு கஷ்டப்படணும்? நான் கிளம்புறேன் ஆண்டி. சரிம்மா, ரொம்ப நல்லது. இதெல்லாம் மறந்துட்டு நீ ஊருக்கு போய் நல்லா படிச்சு உன் சொந்த கால்ல நிக்க பாரு. இனிமே உன் லைஃப்ல இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன தப்புமே நடக்காம பாத்துக்க, சரியா? கண்டிப்பா ஆண்டி. இனிமே என்னோட லைஃப்ல இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம்மா. வீட்டுக்கு தானே போற? ஆமா ஆண்டி, வீட்டுக்கு போய் முதல்ல எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். சரிம்மா, நான் சொன்ன எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க போகணும்னு சொல்லு, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நானே வந்து உன்னை ட்ராப் பண்றேன். ம். நானும் உங்க கூட துணைக்கு வரேம்மா. சரிடா, வா.